ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி, மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுர் லக்னம், பிரீத்தி நாமயோகம், கௌளவ கரணம், இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் குரு பகவான் இருக்கார், சிம்ம ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு, மீன ராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க. தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறின்னு இருப்பார். அந்த வகையில் முக்கியமான 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, மங்களகரமான குரு, அடுத்தது சனீஸ்வர பகவான், அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள். இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன், சுபகாரகன். இந்த கிரகம் 30/4/2024 வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார். அதே சமயம் தனது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார். அடுத்தபடியாக 1/5/2024 அவர் மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார். ரிஷபராசியில் தனது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் 15/10/2024 அன்னைக்கு வக்ர கதி அடைகிறார். வருடம் முழுவதும் வக்ர நிலையிலே இருக்கார். அதாவது 15/10/2024 அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீனராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுறார். அதேமாரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான். இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் 19/6/2024 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம். அதுக்கப்புறம் 4/11/2024 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும். இந்த 4 கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை வச்சு தான் வருட பலன் கணிக்கிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மேஷராசி நேயர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த விதத்தில் சப்போர்ட்டாக இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த 2023 நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. குடும்பத்தில், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் நிறையா. குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம், சொல்லவே முடியல. அதையும் நீங்கள் சமாளித்து வந்துட்டீங்க. இந்த 2024 உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குரு பகவான். இந்த குரு பகவான் வருட ஆரம்பத்தில் உங்கள் ஜென்மராசிலேயே இருக்கார். இந்த குரு பகவான் 9-12 கூடைய அதிபதி. பாக்கியஸ்தானத்துக்கும் இவர் தான் அதிபதி, விரயஸ்தானத்துக்கும் இவர் தான் அதிபதி. இந்த குரு பகவான் ஜென்மராசிலேயே இருக்கார். அதனாலேயே கொஞ்சம் குழப்பம், திருப்பம், எதை தொட்டாலும் ஒரு வெற்றி இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, இந்த குருவோட பார்வை இப்போ பலமாக இருக்குது. என்னென்னா 5ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தையே பார்க்குறார்.
அதனால் குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்கள் களத்திரஸ்தானத்தையே பார்க்குறார். குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கணவன் மனைவிக்கிட்டே அப்பா பிரச்சனை தான், ஏகப்பட்ட பிரச்சனை. காலையில் எழுந்தோடனே ஏகப்பட்ட பிரச்சனை, நீங்கள் விட்டால் கூட அவங்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த குருவோட பார்வை அப்படிங்கும்போது உங்கள் களத்திரஸ்தானத்தில் விழுறதுனால குடும்பத்தில் எவ்வளவோ குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு நிம்மதியான போக்கும் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நேராக வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம மனைவி, நம்ம கணவன், நம்மளோட குழந்தைகள் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதேமாரி நண்பர்களின் மூலம் சில மனக்குழப்பங்கள், மனக்கிலேசங்கள் இருந்தாலும் அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையே பார்க்குறார். அற்புதமான பலன்கள். தந்தையின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உங்கள் கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாராத திருப்பங்கள்லாம் உண்டாகும். உத்தியோகத்துலேயும் ஓரளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறதுனால உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு அருமை. அந்த வகையில் இந்த குரு பகவான் 1/5/2024 ரிஷபராசிக்கு வரார். ரிஷபராசி சுக்கிரனோட இடம் குரு பகவான் வந்தாலும் குரு பகவான் சுபகாரகன், அருமையான கிரகம். அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானமாகி ரிஷபராசிக்கு வரார். 2ஆம் இடம். அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்திருக்கு. உத்தியோகத்தில் உங்களை சீச்சி அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் உங்களோட ஆற்றலை பார்த்து உங்களுக்கு உண்டான உயர்வுகளை கொடுப்பாங்க. மேலதிகாரிகள்லாம் ரொம்ப நெருக்கமாகிடுவாங்க. அதேமாரி தொழில் வியாபாரம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கே குழப்பமாக இருந்தது. என்னடா பண்ணலாமா வேண்டாமா நிறுத்திடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷன்லாம் மாறும். உங்களுக்கு அற்புதமான ஒரு நன்மைகள் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதேமாரி இனிமேல் தனவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த தடை தாமதங்கள் அதெல்லாம் விலகி நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு வீண் போகாது. முன்னாடியெல்லாம் நீங்கள் உழைப்பீங்க, வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருந்தது, நீங்கள் சர்வைவ் பண்ணுற அளவுக்கு வந்தது, அவ்வளோதான். ஆனால் இப்போ சேமிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வரும். ஏன்னா நிறைய உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமாக உழைப்பீங்க, அதுக்கு உண்டான உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். அதேமாரி முக்கியமாக குடும்பத்தில் எவ்வளோ குழப்பங்களை பார்த்தீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏகப்பட்ட குழப்பம். நீங்கள் ஒரு ரூமில் இருந்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க, அவங்க ஒரு ரூமில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூமில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருந்தது. இப்போ அப்படியே தலைகீழாக மாறும். அற்புதமான ஒரு அந்யோன்யம் இருக்கும். முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் கூடி வரும். அதேமாரி இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அருமையான வரன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரமும் அருமையாக நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படின்னா ஓரளவுக்கு ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குலாம் நிலைமை மாறும், நல்லபடியாக படிப்பாங்க. அதேமாரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும். சில பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். ரொம்ப நாளாக திட்டம் போட்ட சில வேலைகள்லாம் இப்போ கடகட நடக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றி மகிழ்வீர்கள். போன வருஷம் 2023 நீங்கள் நிறைய பேருக்கு வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்க, ஆனால் ஓரளவுக்கு செஞ்சீங்க, ஓரளவுக்கு செய்ய முடியல. ஆனால் இப்போ அப்படியே உங்களுக்கு நல்ல விதத்தில் அந்த கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம்ங்கிறது சத்ருஸ்தானம், பகை ருண ரோகஸ்தானம். சத்ரு ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் ஓடி ஒளிவார்கள். யாரெல்லாம் உங்களை கவுக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சிடுவாங்க. அதேமாரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் நிறைய இருந்திருக்கு. நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அவங்க ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, ஏதோ உங்களுக்கு உயர்வுகள் வராமையே இருந்திருக்கு, அதெல்லாம் இப்போ மாறும். மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடித்து வெற்றி காண்பீர்கள்.
அதேமாரி உடல் ஆரோக்கியம் முதல்ல அருமையாக மாறும். கொடுக்கல் வாங்கல், ஏன்னா குரு பகவான் பணத்துக்கு அதிபதி. கொடுக்கல் வாங்கலில் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த வகையில் அவங்களுக்கு நல்ல நல்ல நன்மைகள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் 8, 10, 12ங்கிறதெல்லாம் சுமாரான இடம். ஆனால் இந்த இடத்துல 8ஆம் இடத்துல ஒரு பார்வையை விழறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக முக்கியமாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாருனாலே ஜீவனம் அற்புதமாக நடைபெறும். ஜீவனத்துக்கு உண்டானது என்ன? வருமானம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த ஒரு உயர்வுகள் காத்திருக்கு. அதேமாதிரி தொழில் வியாபாரம் அருமையாக நடக்கும். நீங்கள் கிடைக்கிற உதவிகள்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செஞ்சு முன்னேறுவீர்கள். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் முக்கியமான கிரகம். ஏன்னா இவர் தான் 2.5 வருஷம் இருப்பார். அப்புறம் ஒரு 6 மாதம் அப்படியும் இப்படியும் வக்கர கதி அதிசாரம்னு போயிட்டு வருவார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்துட்டு சில தொழில் முடக்கத்தையும் கொடுத்தார். சில பேருக்கு எதிர்பாராத ஒரு திருப்பங்களையும் கொடுத்தார். இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு தொழிலை அபிவிருத்தி செஞ்சிருப்பீங்க. ஆனால் சில பேருக்கு தொழிலை மூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கொடுத்துருந்தார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுவதும் உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். ஏன்னா லாப சனி அப்படின்னாலே அற்புதம். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நன்மைகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் வழங்குவார். இந்த சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னா லேசினஸ், சோம்பேறித்தனம் பிடிக்காது. சுறுசுறுப்பாக இருங்க. உங்களுக்கு உண்டான உயர்வுகளை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அருமையாக கிடைக்கும். உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி உங்களுக்கு உண்டான லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும். எதிர்பாராத சில வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு திட்டம் போடுவீங்க, இந்த மாதிரி லாபத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க, திட்டம் போடுவீங்க. ஆனால் அதெல்லாம் மாறி டபுள் இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி? நீங்கள் வேகமாக வேலை செய்வீங்க, புதுசாக ஒப்பந்தங்கள்லாம் வரும், அதன் மூலமாகவே உங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும். அதேமாரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கோ கடன் கொடுத்துருக்கீங்க, அது வரல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்க, அந்த பெரிய தொகை இப்போ உங்களுக்கு கை கிடைக்கும். அதேமாரி எல்லா விதத்திலும் உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் ஒத்துழைப்பாக இருப்பார். ரொம்ப அற்புதமான, ஏன்னா ஆட்சி கும்பத்தில் ஆட்சி அமைச்சு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கு தான் முன்னாடியே சொன்னால் லேசினஸை எடுத்துடணும். சோம்பேறித்தனத்தை எடுத்துகிட்டு சுறுசுறுப்பாக இருந்தீங்கனாலே, சாதாரணமாக மேஷராசி அன்பர்கள் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான ஒரு காலம். ஆக இந்த 2024 வருஷம் உங்களுக்கு சனீஸ்வர பகவானும் சரி குரு பகவான் மே மாதத்துலேருந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. அடுத்தபடி அந்த ராகு கேது உங்களுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் ஆட்டி படைச்சிட்டார். எப்படியோ உருட்டி பிரட்டி நீங்களும் அப்படியே வந்துட்டீங்க, சமாளிச்சிட்டிங்க. அந்த வகையில் இந்த ராகு பகவான் இப்போ உங்கள் விரய ராசியில் இருக்கார். குருவோட காரகத்துவத்தை பெற்று விரயம் அப்படின்னாலே சுப செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி இடமாற்றம் சில பேருக்கு உண்டாகும். இந்த வீடு மாற்றணும் அப்படி இப்படிங்கிறவங்களாம் இப்போ அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் வச்சுக்கலாம். அதேமாரி வெளிநாட்டில் போய் கல்வி படிக்கணும் அப்படின்னா தாராளமாக அந்த கல்விக்காக நீங்கள் முயற்சி எடுக்கலாம். தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் ஒப்பந்தங்களுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, உத்தியோகம் பார்க்கலாம் அப்படின்னா தாராளமாக அந்த உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த உத்தியோகம், வெளிநாட்டு உத்தியோகம்லாம் இப்போ கைக்கு கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா உங்களோட திங்கிங் பார்த்திங்கன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து உங்களை பெரிய லெவலில் தான் யோசிக்க வைப்பார். எது செஞ்சாலும் பெருசாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு உண்டான ஒரு எண்ணத்தை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுப்பார். அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். அடுத்தபடியாக இந்த கேது பகவான் பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்படின்னா எதிரிகளை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. சாதாரணமாக நினச்சிங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் பாடம் கற்றுக்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும்,
பாடம் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த பாடம் கற்றுக்க வேண்டாம் அப்படின்னா எதிரிகளை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அதேமாரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் மே மாதத்துலேருந்து இந்த கேது பகவானுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறது. இந்த பார்வை கிடைக்கிறதுனாலே உங்களுக்கு மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். ஏன்னா இந்த கேது வந்து ஞானத்தை கொடுக்குறவர், ஞானக்காரகன். ராகு யோகக்காரகன், போகக்காரகன். எப்படின்னா யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தெல்லாம் ராகு பகவான் கொடுப்பார். ஆனால் இது இல்லடா வாழ்க்கை, சிற்றின்பம் இல்லை வாழ்க்கை, பேரின்பம் தான் அப்படின்னு கேது பகவான் கொடுப்பார் சில விஷயங்களில். ஆனால் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் கண்டிப்பாக அமையும். ஆக இந்த ராகு கேது உங்களுக்கு இப்போ அற்புதமாக இருக்கார். ஏன் அப்படின்னா ராகு பகவான் 12ஆம் இடத்துலையும் கேது பகவான் 6ஆம் இடத்துலையும் இருக்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க கெட்ட கிரகம்னு சொல்கிறது, அவங்க வந்து கெட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் தான் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். அப்படியே அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும். அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரு பகவானும் அனுகிரகமாக இருப்பார், சனீஸ்வர பகவானும் அனுகிரகமாக இருப்பார். நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் மே மாதத்துலேருந்து அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். தாராளமாக அதுக்காக இப்போவே நீங்கள் வந்து அடித்தளம் போடுங்க. அது உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்கும். சிலருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். கடன் சுமை கண்டிப்பாக குறையும். அடுத்தபடியாக அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு வருடம். எந்த அளவுக்கு மக்களை நேசித்து ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேமாரி கலைத்துறை நண்பர்கள், இந்த மேஷராசியைச் சேர்ந்த கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகள், பட வாய்ப்புகளோ இல்லை சீரியல் வாய்ப்புகளோ கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மே மாதத்துலேருந்து அவங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த வருடம் அமோகமான ஒரு மழை இருக்கும். அந்த மழையின் மூலம் எதிர்பார்க்கிற ஒரு மகசூல் கிடைக்கும். அதன் மூலம் அவர்களது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகும். பங்குச்சந்தையில் இருக்கிறவங்கெல்லாம் மே மாதத்துலேருந்து ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக காண்பார்கள். அதேமாரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எப்பெல்லாம் செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்காரோ அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் மே மாதத்துலேருந்து குருவும் அவங்களுக்கு ஃபேவர் ஆகிறதுனால அவங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறி ரியல் எஸ்டேட் தொழில் ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியை காணும். கல்வி பயிலும் மாணவிகள் அப்படிங்கும்போது இந்த குழந்தைகள்லாம் கூர்ந்து படிக்கணும். நீங்களே கேட்கலாம், படித்தா நல்ல மார்க் தானே அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா கூர்ந்து படிக்கணும். அதாவது ரொம்ப கவனமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே மக்கப் பண்ணி நீங்கள் வந்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வருடம். அதுவும் பெரிய லெவலில் நீங்கள் பேசப்படுவீங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க. அதனால் கடுமையாக பாடுபடுவாங்க. அதுக்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் விநாயக பெருமானை ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு டெய்லி ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைகளை ஆரம்பிங்க. அதேமாரி துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை நெய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராகு கேது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அதிரடி திருப்பங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதனாலேயே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு ஃபேவராக வரப்போகிறார். மே மாதத்துலேருந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருந்துட்டு உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லது தான் பண்ண போகிறார். வக்கரகதியில் வரும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போகும். அடுத்தபடியாக நீங்கள் என்ன முக்கியமாக பண்ணணுன்னா மாதம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். இது வரும்போது நீங்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. இந்த முருகனுக்கு அர்ச்சனை பண்ண உங்கள் வாழ்க்கையில் பல விதங்களிலும் அருமையான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் உண்டாகும்.
தொழில் வியாபாரம் அதிரடி திருப்பங்களுடன் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஏற்றமிகு காலம் உண்டாகும். அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு அற்புதமாக இருந்து 2024ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர்வுக்கு வரணும். இதை பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.